அனைவருக்கும் இந்த பொன்னான மதிய வேளையிலே எனது முதற்கண் வணக்கத்தையும், அன்பான எனது தலைவர் அவர்களுக்கும், கட்சியின் வழிகாட்டுதல் மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் இந்த இடத்தில் நான் பேசுவதற்கு, உங்களுடன் கலந்துரையாடுவதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி கலந்த வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுமலர்ச்சி ஜனதா கட்சி என்பது நம் மக்களுக்கு என்ன செய்ய வந்திருக்கிறது, எதற்காக இவர்கள் அரசியலை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள், என்ன காரணத்திற்காக முன்னெடுக்கிறார்கள், யாரை கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்பது பலரது கேள்வியாகவே உள்ளது. மக்களாகட்டும், நமது மாற்று அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும், மாற்று அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு மனதிற்குள் ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி என்னன்னா, இவங்க யார், இவங்க எதற்காக வந்திருக்காங்க, என்ன விஷயத்தை இவங்க கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து போகிறாங்க, மக்களை வழிநடத்துறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் அவங்க மனசில் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு உண்டான விடையை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சொல்லால் மட்டும் அல்லாமல் செயலாலும் அதை நாம் செயல்படுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம். அந்த விதத்தில் நம்ம எதற்காக கட்சி ஆரம்பித்தோம்? ஏழை எளிய நடுத்தர மக்களின் உயர்வுக்காக. பணக்காரனாகவே இருக்கிறான், அவன் ஏழையாக போகிறதில்ல. ஆனால் இங்கே ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டவங்க இன்னும் ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான். அன்றாடம் தான் உழைத்த 10 ரூபாயை தனது வீட்டிற்கு, தனது செல்ல மகளுக்கோ செல்ல மகனுக்கோ, தனது மனைவிக்கோ, தனது தந்தைக்கோ தாய்க்கோ அதை கொண்டு சேர்ப்பதற்குள் 1000 சிரமங்களுக்கு இடையில் அதை கொண்டு போய் தன் வீட்டில் சேர்த்து திரும்பி பார்க்கும்போது அவன் முதுகில் பல அம்புகள் குத்தி கிழித்திருக்கும். அந்த 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போவதற்கு தான் உழைத்த பணத்தை, தான் சம்பாதித்த ஈட்டிய பொருளை தனது வீட்டிற்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் படும் பாடு அத்தனை அல்ல, சொல்லால் அடங்கக்கூடியது அல்ல. அதையெல்லாம் தீர்த்து வைக்க மறுமலர்ச்சி ஜனதா கட்சி கண்டிப்பாக கடமைப்பட்டுள்ளது. அந்த கடமையை தான் நாம் இப்போ முன்னின்று செய்ய புதிய இளைஞர்களை கொண்டு, நம்ம இளைஞர்கள் போது எல்லாருமே உள்ள வருவாங்க. பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாதவங்களாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், தூய எண்ணங்கள், நல்ல சிந்தனை, தூய எண்ணங்கள் கொண்ட இளைஞர்கள் நம்முடன் இணைந்து செயலாற்ற காத்து கொண்டு இருக்கிறது. அவர்களை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா நிறைய இளைஞர்களுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. போலியான அரசியல்வாதிகள், போலியான அரசியல், இவர்களுக்கு இந்த அரசியல் என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, அவங்களுக்கு முன்னாடி அரசியல்னாவே சம்பாதிக்கணும். இது ஒரு தொழில், வியாபாரம். அரசியல் என்பது வியாபாரம் ஆக்கிட்டாங்க முன்னாடி இருந்தவங்களாம். அது உண்மைதான், இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அரசியல் என்ன, நான் கவுன்சிலர் ஆவேன், கவுன்சிலரானால் உங்கள் தெருவுக்கு என்ன பண்ணுவேன், நான் ஒரு வீடு கட்டிப்பேன். ஒரு ஊரில் ஒரு வார்டில் ஒரு கவுன்சிலர் தான் இருக்க முடியும். ஆனால் இளைஞர்களின் எண்ண ஓட்டம் என்ன இருக்குன்னா, அரசியல்வாதிகள் நம்ம கவுன்சிலர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், தலைவர் ஆகலாம். அது யாராவது ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனால் எல்லா இளைஞர்களையும் அந்த போலியான ஒரு வியாபார அரசியல், ஒரு தொழில் அரசியல் பழக்கி வச்சுருக்காங்க. அரசியல்னாவே பணம், காசு. அரசியல்வாதினா பணம் இருக்கும், காசு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது எப்படி உருவாக்குறாங்கன்றதுலாம் இல்லை, அப்படி எண்ணங்களை இளைஞர்களின் மனதில் பதிய வைத்திருக்கிறார்கள். அதை நாம் துடைத்தெறிய வேண்டும். முதல்ல இளைஞர்களுக்கு அரசியல் என்பது ஒரு சேவை. நான் சேவை செய்ய வந்திருக்கேன், மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். மக்கள் தான் என்ன பார்த்துக்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும். மக்களோட தேவையானதை நான் செய்ய வந்திருக்கேன். எனக்கு யார் பாதுகாப்பு, என்னோட இது என்ன, யார் பார்க்குறது? அது மக்கள் தான் எனக்கு கொடுக்கணும்னு நாம் நினைக்கணும். இளைஞர்கள் நினைக்கணும். இளைஞர்களை கொண்டு புதிய ஒரு அரசியல் பாதையை வகுத்து நம்மளோட தலைவன் யாருன்னு நாம தான் தீர்மானிக்கணும். இளைஞர்களும் இங்கே மக்களும் நம்மளோட தலைவர் யாருன்னு அவங்க தான் தீர்மானிக்கணும். நம்மை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்தவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் ஒரு முயற்சி. அந்த தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பது மக்கள் தான். நான் போய் துண்டை போட்டு நான் தலைவன், நான் தான் தலைவன், காசுக்கு நான் தலைவன். லூஸ் பசங்களா, காசு இருந்தால் அம்பானி தாண்டா தலைவன். இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வச்சுக்கிறான்.
ஃப்ராடு பண்ணி ஏமாத்துறாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் தான் தலைவர். இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் யாரும் அவர் தான் மக்களின் தலைவராக இருப்பார். செல்வாக்கு பணம் வச்சிருக்கிறார். பணம் வச்சிருக்கலாம் தலைவராக முடியாது. தலைவன் என்பவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன் கூட்டத்திற்கு தேவையான அனைத்தும் எவன் சேவை மனப்பான்மையில் உள்ளே வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறான்னா அவன் தான் தலைவன். அந்த தலைவரை உருவாக்குவது தான் மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் உரிய நோக்கம். அதை கொண்டு தான் நாம் பயணிக்கிறோம். அதை செயல்படுத்துவதற்காகத்தான் ஆங்காங்கே கூட்டங்களும் தெருநாய்க்களைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கூட்டத்தை சேர்த்துணும். நம்ம அடிக்கடிக்க சண்டைக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துல, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை நம்ம சேர்த்துறோம். அந்த தலைவன் யாருன்னு நம்ம தேடுறோம். இப்போ அண்ணா தலைவர் இருக்கார், கட்சிக்கு தலைவர், அவர் வந்து மக்கள் தலைவராக ஏற்றுக்கணும். நாம் அந்த பணியை நம்ம செய்யணும். நிர்வாகிகள் செய்யணும், தொண்டர்கள் செய்யணும், உறுப்பினர்கள் செய்யணும். நம்மளோட கட்சியும் நம்ம கட்சியோட கொள்கையும் மக்கள்கிட்ட நேரடியாக நம்ம கொண்டு போய் என்னைக்கு பேசுகிறோமோ, மக்கள்கிட்ட 4 பேர் இருந்து உட்காந்து பேசுகிற இடத்துல நம்ம போய் நம்ம கட்சியை நம்ம கொள்கையை நம்ம என்னைக்கு பேசுகிறோமோ அன்றைக்கி தான் நம்மளோட வளர்ச்சி. அன்றைக்கி தான் ஒரு சிறந்த தலைவரை உருவாக்க முடியும். ஒரு சிறந்த தலைவரை நம்ம மக்களோட சேர்ந்து நம்ம தான் உருவாக்கணும் போலே தலைவர் தானாக வந்து குதிச்சிட மாட்டாருங்க. இன்றைக்கி மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிற அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டோம்னா அவர் அந்த வயதில் அவரோட இளமையான வயதிலிருந்தே சமூக பணிகளையும் சமூக அக்கறையை கொண்டும் இங்கே வந்து புதுசாக புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும். தன்னால் தனக்கு கிடைக்காத ஒரு கல்வியை, அந்த அருமையான ஒரு பலத்தை மக்களுக்கு கொடுக்கணும், என் இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு வந்திருக்காங்க. அதனால தான் நம்ம எல்லாம் தலைவராக ஏற்றுக்கிட்டோம். சும்மா காசு பணம் வச்சுக்கிறவங்களாம் நம்ம தலைவராக ஏற்றுக்க முடியாது. பண்பு, அவரோட நல்ல பண்பு, அவரோட நல்ல பேச்சு, பழக்க வழக்கம், இதை கொண்டு தான் ஒரு தலைவரை உருவாக்குறோம். அப்படி நம்ம தலைவரை தேடிட்டு இருக்கோம். இப்போ தலைவர் இருக்காரு, நம்ம கட்சிக்கு தலைவர் இருக்காரு, மக்களின் தலைவரை நம்ம தேடுறோம். எங்கே தேடுறோம்? இளைஞர்களின் மத்தியில், இங்கே இருக்க லட்ச இளைஞர்களின் மத்தியில் நல்ல ஒரு தலைவனை தேடுகிறோம். அந்த தலைவர் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை சோற்றுக்கு கஷ்டப்படுவனாலும் இருக்கலாம். தான் சம்பாதித்த பணத்தில் பாதியையோ 10% யாருக்காவது உதவி செய்து கொண்டு ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம். நம்ம தேடி எடுக்கணும். அந்த தங்கத்தை, அந்த வைரத்தை நாம் எடுத்து பட்டத்திட்டும் போது தான் அது மிகப்பெரிய நல்ல வைரமாக இருக்கும். அந்த வேலையை நம்ம செய்கிறோம். இந்த அரசியல் களத்தில் இங்கே நம்ம வந்து பேசுகிறதோ, மக்கள்கிட்ட போய் நம்ம பேசுகிறதோ, நம்ம உழைக்கிறதோ, போராடுறதோ, நம்ம உரிமைகளை மீட்டெடுக்கணும்னு துடிக்கிறதோ, இது எல்லாமே இப்போ நம்ம இருக்கிற நமக்காக இல்லை. நம்மளோட வருங்கால சந்ததிகள் இந்த சமுதாயத்தில் ஊழல் லஞ்சம் இல்லாத இலவச கல்வி ஒன்றே ஊழல் இல்லாத சமுதாயத்தை படைக்கும்ன்றது தான் எங்களோ மறுமலர்ச்சி ஜனதா கட்சி கொள்கை. இன்னைக்கு கல்வியில் ஆரம்பிக்கிறது தான் ஊழல். ஒருத்தனுக்கு வந்து கல்வியில் தான் இன்றைக்கி ஊழலை வந்து தெரியப்படுத்துது. அந்த ஊழல் இல்லாத இந்த சமுதாயத்தில் என்னோட வருங்கால சந்ததியினர், என்னோட பேரனாக இருக்கலாம், என்னோட மகனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இந்த சமுதாயத்தில் வந்து கால் பதிக்கும் போது சுத்தமான ஒரு சமுதாயமாக இருக்கணும். அந்த சுத்தமான சமுதாயத்தை நாம் எப்படி கட்டமைக்க போகிறோம், அந்த கட்டமைப்புக்கு கொண்டு போகிறதுக்கு இளைஞர்களின் எழுச்சி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு தற்காலிக ஒரு தலைவர் அந்த எழுச்சி நாயகன் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். ஆனால் நாம் கண்டெடுக்க போகிற தலைவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவராக கூட இருக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து நம்மளோட கட்சியோட கொள்கைகளும் நோக்கங்களையும் நம்ம தைரியமாக சொல்லலாம். பல பேர் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த பதிலை நம்ம தயங்காமல் கூச்சப்படாமல் யாருக்கிட்ட வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நின்று பேச முடியும். வேறு யாரும் பேச முடியாது. திராவிடம் 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 திராவிடம்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கார், அவரோட புகழ் இந்தியா ஃபுல்லாக தெரியும். திராவிடம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்கள் திராவிடம் வந்து தமிழ்நாட்டை விட்டு தாண்டி எங்கேயாவது போயிருக்கான்னு ஒரே ஒரு திகாக்காரன் வெளியே சொல்லுங்கள். ஒரே ஒரு திகாக்காரன் வீரமணி அண்ணன் வந்து அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியாக வந்தாலும் அவர் சேவையிலே இருக்கிறன்றாரு. அந்த இதிலெல்லாம் அவர் தேர்தலிலோ இதில் யாரும் வந்து களம் காண்பது கிடையாது. ஆனால் அவங்களே கூப்பிட்டு கேட்குறேன், திராவிடம் என்பது தமிழகத்தை விட்டு எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது? உங்களோட திராவிட கொள்கையை எந்த மாநிலத்தில் ஏற்றுக்கிட்டாங்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டை தவிர
இங்கே எல்லாத்தையும் மங்கடிச்சு உட்கார வச்சு ஏமாத்திட்டீங்க. போங்க கேரளாவில் போய் திராவிடம் பேசுங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்களே இந்த பக்கம் தென்னிந்தியர்கள் எல்லாமே வந்து திராவிடர்கள் தான். போங்க 6 மாநிலம் போய் ஏதோ ஒரு மாநிலத்தில் உங்கள் திராவிட தமிழ்நாடு தவிர வேற எங்கேயாவது திராவிடம் சொல்லு. தைரியமாக தான் போய் சொல்லுங்கள் உங்கள் திராவிட கொள்கையை. ஏய் போடா தூர அப்படின்வாங்க. வேல்ரே அப்படின்வான். அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து முடிக்க அடிப்பான். ஏன்னா நீ எல்லாமே ஆந்திராவிலேருந்து ஓடி வந்தோம் தானே. அதே நீ ஆந்திராவில் போய் சொல்லுங்க பார்க்கலாம். திராவிடத்தை வந்து திராவிடம் ஆந்திராவில் வந்து இருக்குது, தெலுங்கானாவில் திராவிடம் இருக்குது, நம்ம கோவா அதில் வந்து திராவிடம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் பாகிவே சாஹிப் அம்பேத்கரோட கொள்கையும் அவர் பட்ட பாடும் அவரோட புகழும் இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க இருக்குது. சுபாஷ் சந்திர போஸோட அவர் ஐயா வந்து மிகப்பெரிய அவரோட புகழ் ஓங்கி வளர்ந்துருக்குது. விவேகானந்தர் நீங்கள் எல்லாம் சொல்கிறா என் திராவிடம் என்ன சொல்லுது, அவங்களாம் பொய்யானவங்க, எடுத்தோடனே பொய்யானவங்க, சாமி கும்பிட்றலாம் பொய். ஆராசான்னா சொன்னார், என் வீட்டில் யாருமே கும்பிடுவாங்க, ஆனால் எனக்கு இல்லைப்பா, நான் கும்பிட மாட்டேன். சரி, உன் கொள்கையை தூக்கிட்டு போய் ஆந்திராவில் சொல்லு. உன் கொள்கையை தூக்கி போய் நீங்கள் வந்த வழி ஆந்திராவில் போய் சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து திராவிட கொள்கை இதாங்க, நீங்கள்லாம் திராவிடராக மாறிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. தெப்ப கொடுத்தேஸ்டா போகிறா அப்படின்வான். எடுத்தோடனே திட்டிப்பிடுவான். அவன் என்ன சொல்கிறான், நான் தெலுங்க, நான் எதுக்கு திராவிடன் ஆகிறேன், உன் திராவிட கொள்கை இருக்குல்ல, நீ போய் சொல்லுன்னு தான் சொல்கிறான். எல்லா இடத்துலையும் சொல்கிறான். இப்போ அம்பேத்கருக்கு அவரோட புகழ் இருக்குது. உங்கள் திராவிடத்தை தோற்றுவித்தவர் யார் சொல்லுங்கள். இந்து மதத்தை தோற்றுவித்தவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், சைவ மதத்தை தோற்றுவித்தது பல 100 ஆண்டு பல 1000 ஆண்டுக்கு முன்னாடி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. உங்கள் திராவிடம் வந்தது எப்போ? நீராறும் கடல் ஒழுத்துலேயே திராவிட திருநாளும் வந்துச்சான், அதையும் இவங்களே மாற்றினாங்க. இப்போ திராவிடத்துக்கும் நம்மளோட இந்து கொள்கைகளுக்கும் மாற்று. நாம் என்ன சொல்கிறோம், நம்மளோட மறுமொழி சிந்தனை என்ன சொல்லுது, உன்னோட மதம் உனக்கு, என்னோட மதம் எனக்கு, உன் ஜாதி உன்னோட வச்சுக்கோ, என் ஜாதி என்னோட வச்சுக்கிறேன். நான் வந்து பெருமாளை கும்பிட்றேன், நீ சிவனை கும்பிட்ற, சந்தோஷம். நீ வந்து முஸ்லீம், நீ போய் வந்து தர்காவுக்கு போகிற, பிறையை பார்த்து கும்பிட்றீங்க. நீங்கள் கிறிஸ்டின், நீங்கள் மாதாவை கும்பிட்றீங்க, இயேசு கும்பிட்றீங்க. நம்ம வந்து யாரையும் எதையும் குறை சொல்லலை, யாரையும் போய் திட்டலை, நீ ஏன் கும்பிட்ற அப்படின்ட்டு. நீங்கள் திராவிடம் பேசுகிறவங்க இந்து மதத்தையும் இந்து கடவுள் சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் திட்டுற நீங்கள் ஏன் வந்து இயேசு வந்து பொய்யானவர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் வந்து அல்லாஹ் பொய், நபிகள் வந்து பொய்யானவர் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களால் சொல்ல முடியுமா? விவேகானந்தர் சிகாகோவில் வந்து மத நல்லிணக்க மாநாடு நடத்துகிறார். அவர் உலகம் முழுக்க தெரியுது. திராவிட மாநாடு போய் நடத்து, எந்த நாட்டில் நடத்திருக்கு? திராவிட மாநாடு எங்கேயாவது நடத்திருக்காங்களா? எந்த நாட்டில் நடத்திக்கிறாங்க? தமிழை வளர்த்துறேன். நீ என்னப்பா தமிழ் வளர்த்துறது? நாங்கள் பேசுறதுக்கு எடுத்துகிட்டே நீ தான் தமிழ் மும்மொழி கொள்கைக்கு நான் எதிர்ப்பு. அப்போ சிபிஎஸ்சி மூடு ஸ்கூலை, தனியார் ஸ்கூல் எல்லாமே சிபிஎஸ்சி முடியுமா? உன்னால் இன்டர்நேஷ்னல் பள்ளியை வந்து நீ மூட முடியுமா? அப்புறம் எங்கே வெங்காயத்தில் வந்து நீங்கள் வந்து திராவிட கொள்கை வந்து இங்கே வந்து தமிழை வளர்த்துறேன்னு யாரை ஏமாத்துறீங்க? மொழி என்பது நம்ம ஆழ்மனதுக்குள்ளும் நம்ம வாய் வந்து ஒரு வார்த்தைகளையும் பரிமாறிக்கொள்வதற்காகவே ஒழிய நம்ம மூளைக்கு கிடையாது. மூளைக்கு மொழி கிடையாது. அப்போ வந்து நீ ஆங்கிலத்தை வந்து இந்தியாவிலேருந்து ஒழிச்சிரு, தமிழ்நாட்டிலேருந்து ஆங்கிலமே யாரும் பேசாதீங்கப்பா, நான் தமிழ் மட்டும் தான் பேசுவேன், தெலுங்கு யாரும் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிடுங்க பார்ப்போம். அதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. மக்களை ஏமாற்றி அவங்க மூளையை மழுங்கடிச்சு இன்றைக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஏன் இவங்க சாராய கடை திறந்து வச்சு விற்கிறான்னு தெரியுங்களா? இவங்களுக்கு சம்பாதனை வந்து ஃபேக்ட்ரி வரலாம் வருது, அந்த பண மோட்டிவெல்லாம் அதெல்லாம் இல்லை, வேறு வழியும் கூட சம்பாதிச்சிருவாங்க. சாராயம் குடிக்க இங்கே இருக்கிற நம்ம இளைஞர்களோட மூளை மழுங்கடிக்கப்படுகிறது. அவங்க நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஒரு விஷயம் பேசினா எதிர்த்து கேள்வி கேட்பான். குடிச்சிட்டு இருக்கும்போது பேசினா அதே கோட்டை நான் வாங்கி கொடுத்துட்டு பேசினா நான் சொல்கிறது தான் அவங்க வேத வாக்கு. அதை தான் இவங்க செய்கிறாங்க. திராவிட கொள்கை என்ன சொல்லுது? சாராயம் குடி சந்தோஷமாக இருக்கு, இதுதான் அவங்களோட கொள்கை.
ராஜாக்கள் காலத்துலேருந்தே சோமபானம் இருக்குது, கல் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த காலத்துலேயே குடிச்சு தான் இருக்கிறாங்க. ஏதோ இவங்க தான் வந்து நாட்டு தத்துற மாதிரி இவங்க கல் கடைக்கு எதிராக போராடினாங்களாம், சாராய கடைக்கு எதிராக போனாங்களாம். இப்போ பல ஃபேக்ட்ரியை திறந்து வச்சுக்கின்னு வா 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 கடையை கோயில் பக்கத்தில் இந்த பக்கம் திறந்து வச்சுட்டு இந்த பக்கம் கோயில் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வருவியா சாராய கடைக்கு வருவியா, உனக்கு எது போதை அப்படின்னா என்ன பண்ணுவான்? போதைக்கு தான் போவான். அந்த காலத்தில் கோயில்கள் திறந்து வைத்ததுக்கு காரணம் என்ன? நம்மளோட மனசையும் நம்மளோட மூளையும் நம்ம சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் போய் நம்ம அங்கே உட்காந்து சிந்தனையை வந்து சிதற விடாமல் உட்காந்துட்டு இருக்கணும். அந்த மூலையில் நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோன்றதை தோற்றுவிக்கிறதுக்காக. சாமி மட்டும் போய் கும்பிட்டா சாமி வந்து எல்லாம் கொடுத்துடாது. அங்கே போய் கும்பிடும்போது வணங்கும்போது நம்மளோட தூய்மையான மனது, தூய்மையான காற்று நம்ம உள்ளே போகும்போது நம்மளோட மூளையோட செயல்பாடு, நம்ம இதயத்தோட வேகம் நம்மளுக்கு வந்து பல சிந்தனைகளை கொடுக்கும். அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத யோசிக்க வைக்கும். அதை மழுங்கடிக்கிறது தான் இவன் சாராய கடை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறான். என்னைக்காவது ஏதாவது ஒரு இதுக்கு இதே ஆட்சியில் இல்லாதப்ப இவங்க என்ன பேச்சு பேசுனாங்க சாராய கடைக்குதுல. இப்போ ஏன்னா ஆலைகள் பூரா அவங்களுது. ஒரே விஷயம்தான். இங்கே வந்து ஆம்பளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சாராயத்தை குடிக்க வச்சு மூளை மழுங்கடிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க இலவசம். போதையை விட மிக மோசமான போதை இலவசம். அந்த போதையை வந்து இவங்க 2 பேரும் வந்து மாறி மாறி தமிழகத்துக்கு கொடுத்து நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு நல்லவன் இங்கே உருவானா இவங்க 2 பேருமே பிடிக்காது. ஒரு நல்ல அரசியல் கட்சி வந்தா இவங்க 2 பேருமே பிடிக்காது. அண்ணா சொல்கிற மாதிரி என் கொள்கை இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன். யாருக்காக என்னை மாற்றிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எதுக்கு மாற்றணும்? என்னை மாற்றக்கூடிய தகுதி வேணும்னா நீ வந்து என்ன மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீ வந்து என்னை மாற்றணும். நீ என்ன மாதிரி இல்லாமல் என்ன மாறுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்னை மாற்றணும்னா நீ வந்து அந்த தகுதியானவனா நீ இருந்தால் தான் என்னை மாற்ற முடியும். நீ அந்த தகுதியே இல்லாத நீ வந்து என்னை மாற்றணும்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு மடமையாக தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால் வந்து நம்ம இளைஞர்களை, நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுப்போம். சிறப்பான ஒரு கட்டமைப்பு கொண்டு வருவோம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பினை கொடுப்போம். அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். எப்படி வேணாலும் விவசாயிகளுக்கு எனக்கு வந்து ஃபேக்ட்ரி கொண்டு வரேன், நான் பல கம்பெனிகளை நிறுவனங்களையும் கொண்டு வரேன், என் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறேன். எல்லா ஃபேக்ட்ரி கம்பெனியாக வந்துச்சுன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன் யாருமே வந்து இளைஞர்களை வந்து விவசாயத்துக்கு ஊக்குவிக்க மாட்டேங்கிறீங்க? கொரோனா பீரியடில் எல்லாம் வீட்டில் படுத்துட்டு இருந்தீங்களே, ஜாலியாக படுத்துட்டு இருந்தீங்க. வீட்டில் தேவையானதெல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்க, பசியாத்துறீங்க. அந்த சோத்து கொடுத்த வேலை செஞ்சுட்டு தான் இருந்தோம் தெரியுமா? அன்றைக்கி விவசாயி படுத்தானா? அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கி தின்னு சாப்பிட்டாங்கல்ல? அதெல்லாம் யார் செஞ்சது? எந்த விவசாயி கொரோனாவில் போய் வீட்டில் கதவை பூட்டின்னு படுத்துட்டு இருந்தான்? ஐயோ என் மக்கள் பசியில் வாடுவாங்களேன்னு ஓடினவன் விவசாயி மட்டும்தான். மருத்துவரும் விவசாயம் அன்றைக்கி ஓடினதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ 8 கோடி பேரும் ஜாலியாக உட்காந்துருக்குறோம். விவசாயி இல்லைன்னா எதுவுமே இல்லை. 2 வருஷம் பாடுபடும். கொரோனா 2020 நம்ம படுத்தணும் 8 மாதம். அன்றைக்கி எவன் சோறு போட்டான்? அரசாங்கம் ரேஷன் கார்டில் பொருள் கொடுத்துச்சுன்னுவாங்க, காய்கறி வந்து அரசாங்கமே விற்றுச்சுன்னுவாங்க. ஏடா வெங்காயம் உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து விற்றீங்க, யார் அது உற்பத்தி பண்ணுறது? கொரோனாவில் போய் விவசாயி படுத்துக்கிட்டானா? வீட்டில் கதவை சாத்தி படுத்துக்கிட்டானா? உற்பத்தியை வந்து மக்கள் தொகையை தான் உற்பத்தி பண்ணாங்க. போய் உள்ளே உட்காந்து கதவை பூட்டிக்கின்னு என்ன டியூட்டி? ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணனா சோத்துக்கு என்ன பண்ணுவ? நீ விட்டு வெளியே வரல, காசு சம்பாரிச்ச, ஆனால் செத்தான். விவசாயி செத்தான். அவனை பார்த்துக்கிறதுக்கு உங்களால் துப்பு இருந்துச்சா? எவனா ஒரு விவசாயி வந்து காப்பாற்ற முடிஞ்சா? ஒர்க் ஃப்ரம் ஹோமில் போய் லட்சக்கணக்காக வாங்கினீங்க சம்பளம், அந்த காசையாக தின்னீங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் போயிட்டு கிழிச்சு வாயில் போட்டுக்கிட்டீங்களா? ஒரு நாள் காய்கறி வரலாம் நீங்கள் கெஞ்சல. அரசாங்கம் சரியில்லை, கொண்டு வரல. அரசாங்கம் என்ன மயிறு உங்களுக்கு செய்யுமா? விவசாயிகளுக்கு கஷ்டத்துக்கு என்னைக்காவது கை கொடுத்துருக்காங்களா? எந்த மக்களாவது யாராவது கை கொடுத்து பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவை வந்து அது எப்படி வருதுன்னெலாம் தெரியாது. தட்டுக்கு சோறு இருந்தால் போதும். கேட்டால் நான் காசு கொடுக்குறேன்ல, சும்மா வாங்குறேன், காசு கொடுத்தா மட்டும் தான் வாங்குறேன், காசு கொடுத்தா மட்டும் வந்துடுமா அவங்களுக்கு?
தட்டு சோறு தானே அப்படியே விளைஞ்சி மண்ணிலேருந்து காசு போட்டோன்னே அப்படியே ஏறி வந்து தட்டில் வந்து உட்காந்துக்கும். ஒரு நெல் பயிர் 30 நாள், அதுக்கப்புறம் தான் நீ நாற்று நட எடுக்கணும். அதுக்கு பின்னாடி குறைந்தபட்சம் 90 நாள், அதிகபட்சம் 240 நாள் அறுத்து அடித்து நெல்மணியை பறவைகிட்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து மீதி எடுத்து திருப்பி அதை காய வச்சு பதப்படுத்தி அரிசி ஆக்கி கொண்டு வந்து தட்டில் நான் கொடுத்தா விவசாயிகளுக்கு மரியாதை இல்லை. ஏப்பா இவங்களுக்கு இதே வேலைப்பா, எப்போத்தாலும் போராட்டம். ஏடா நீங்கள் அவன் போராட்டம் பண்ணுறான் அவளை கேவலப்படுத்துறீங்களே ஒரு விவசாயியை. அந்த ஆள் வந்து அவனுக்கோசரம் அவன் சாப்பிட்றதுக்கோசரமாக கேவலப்படுறான். ஒரு ஏக்கரால் 40 மூட்டை நெல் அடிக்கிறான். 40 மூட்டை நெல்லில் குறைஞ்சபட்சம் 25 மூட்டை அரிசி வருது. 25 மூட்டை அரிசி அவன் வீட்டுக்கா? வருஷத்துக்கு 1 மூட்டை அரிசி தான் போதும் ஒரு சின்ன குடும்பத்துக்கு. 5 மூட்டை தின்னால ஒரு வருஷத்துக்கு 3 முறை நெல் அடிக்கிறான். ஒரு சில பயிர்கள் 2 முறை அடிக்கிறான். அப்போ வந்து அடித்த அரிசியெல்லாம் அரைச்ச நெல்லெல்லாம் தூக்கின்னு போய் அவன் வீட்டில் உட்காந்து தின்னு உட்காந்துக்கிறானா? அதாவது தின்றது நீங்கள் தான்டா. அந்த விவசாயி வந்து ஒரு போராட்டம், அவன் தேவைக்கு அவன் போராட்டம் பண்ணுறான். மருந்து கொடுத்து நிலத்தை காலி பண்ணிட்டீங்க, ரசாயன உரங்களை கொடுத்து காலி பண்ணிட்டீங்க. அதையும் மீறி அதில் ஏதோ ஒன்று பண்ணி விவசாயம் பண்ணணும்னு முயற்சி பண்ணி அவனோட வேதனைக்காக வர விவசாயியை கேவலப்படுத்துறீங்க. பலாயிரம் கோடி கடன் வாங்கி ஓடி போனவங்களாம் உங்களுக்கு நல்லவன், அவனுக்கு எம்பி பதவியெல்லாம் கொடுத்து வெளியே அனுப்பிச்சுட்டீங்க. ஆனால் இங்கே இருக்கிற விவசாயிக்கு ஒரு 9,000 ரூபா பணம், 10,000 ரூபா பணம் பயிர் கடன், அதை உங்களால் தள்ளுபடி பண்ண முடியாது. 10,000 கோடி 20,000 கோடி 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண முடிஞ்சு, உங்களுக்கு ஒரு 20,000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி உங்களால் தள்ளுபடி பண்ண முடியல. மொத்த தமிழ்நாட்டுக்கே தள்ளுபடி பண்ணல விவசாயிக்கு. ஆனால் ஒருத்தருக்கே பண்ணுவோம் 1.5 லட்சம் கோடி. அது ஒரு புது விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னது பேடப்ஸ் மேலே இன்னொன்று வந்தாலும் வரலாம், எப்போ வரும் கடன் தள்ளுபடி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் வேறு சொல்கிறாங்க மத்திய அமைச்சர். அவங்களுக்கெல்லாம் நான் தள்ளுபடி பண்ணல, ரைட் ஆஃப் தான் பண்ணிக்கிறோம். அப்போ ரைட் ஆஃப் வாராக்கடன் இல்லை பேடப்ஸும் வாராக்கடன். ரைட் ஆஃப்னா என்ன? நீங்கள் தள்ளுபடி பண்ணுறது இவங்க சொல்கிற விளக்கம் ஒத்தி வச்சுக்கிறாங்க. அது என்னைக்காவது வந்துடும், தற்சமயம் ஒத்தி வச்சுட்டு புது கடன் கொடுத்துருவாங்க, புதுசாக கடன். இது மாதிரி சொல்லி நம்ம விவசாயிகளை சாவு அடித்து வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து நம்ம மக்களும் இளைஞர்களும் இவங்களை நம்பிட்டு இருப்பாங்கன்னு தெரில. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வயிறு எரியுது, கோபம் வருது, பல வார்த்தைகள் பேசுகிறதுக்கும் வாயில் வருது. நாம் வந்து அநாகரிகமாக ஒருத்தரை வந்து பேசக்கூடாது. என்றைக்குமே வந்து கட்டுப்பாடாக ஒரு விஷயத்தை வச்சுக்கணும், கட்டுப்பாடாக நம்ம நடந்துக்கணும். ஏன்னா நம்மளை நோக்கி வர இளைஞர்கள் நம்மள மாதிரி உதாரணமாக எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி தான் நாம் இருக்கணும். இவங்கள மாதிரி மேடையில் ஏறிட்டு இவனை அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் ஒரே விஷயந்தான். அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடங்காமை ஆறுகள் உயித்து விடும். இன்னைக்கு நீ எப்படி வேணாலும் கத்தலாம், எவ்வளோ பிரகாசமாக வேணாலும் இருக்கிறான். ஆனால் அந்த ஒரு நாள் புயலாக அடிக்கும், புயல் சூறாவளியாக மாறும். அன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க, தடம் தெரியாமல் போயிடுவீங்க. முதல்ல இந்த ஆட்சியாளர்களும் சரி ஆண்டவங்களும் சரி இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு மரியாதையாக ஒழுங்காக அநாகரிகம் இல்லாமல் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய். மக்களோட தூக்கி கொண்டாடுவான். பணம் கொடுக்க தேவையில்ல. இன்றைக்கி ஓட்டுக்கு போனோம் எங்கே போனாலும் காசு. எங்கேருந்து நீங்கள் சம்பாரிச்சு இவ்வளோ காசு சொல்லுங்கள். கோடியாக இந்த பணம் கொடுக்குறீங்களே, பணம் கொடுத்து செய்கிறீங்களே, இந்த பணம்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? என்கிட்டருந்து திருடி நீ எனக்கே கொடுப்ப. ஆனால் மக்களும் புரியுறதில்லை. அந்த காசு வாங்குறது எனக்கு 1000 ரூபா வரலையே, அங்கே 500 ரூபா வந்துச்சு. மக்களும் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுக்கணும், ஓட்டே போடக்கூடாது. அவங்கள வந்து அரசியலில் அடையாளம் தெரியாமல் ஆக்க வேண்டியது மக்கள் தான். ஆனால் என்றைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் வந்து மக்களின் எழுச்சி கண்டிப்பாக நடக்கும். எல்லா நாட்டிலையும் பல நாடுகளில் நடந்திருக்கு மக்களின் எழுச்சி தாங்கக்கூடிய அரசியல்வாதி யாருமே கிடையாது. அந்த அரசியல் சூறாவளியில் மக்களின் சூறாவளியில் அடித்து போகிறதுக்கு நாம் பனைமரமோ இந்த பெரிய மரமோ கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வளைந்து கொடுத்து நம்ம செய்கிறோம். அதனால் அவங்க நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க. மிகப்பெரிய காற்றாட்டு வெள்ளம் அடித்ததுன்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க. ஒழுங்காக நம்ம வந்து அரசியல் மக்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு போங்க. அரசியல்
வாக்குக்கு காசு கொடுக்குறத எந்த தேர்தல் ஆணையமும் எனக்கு தெரிஞ்சு தடுக்கிற மாதிரி தெரில. நான் பார்த்துறேன், நான் போய் நேராக பார்த்துறேன், கண்கூடாக பார்த்துட்டேன். தேர்தலில் நின்னோம், போய் பார்த்தோம். நாங்கள் எல்லாத்தையும் கை கூப்பி ஓட்டு கேட்டால் இவங்க டோக்கன் கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க. இது வந்து எந்த ஒரு தேர்தல் அதிகாரிக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோமா? எல்லாம் தெரியும். தேர்தல் முறையாக நடக்குதா? இல்லை. தேர்தல் நடக்கிறதே ரவுடிங்க கையில் தான் இருக்குது. ரவுடிங்க குண்டருங்க. அதையும் மீறி தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம். அதையும் மீறி தான் தமிழக இளைஞர்களை கூப்பிட்றோம். எல்லாருக்கும் துணிந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அடக்குமுறைக்கும் அடிபணிய மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணாலும் அடிபணிய மாட்டோம். இளைஞர்களை கொண்டு புது ஒரு அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக எங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்போம். இங்கே இந்த இடத்துல எனக்கு பேச வாய்ப்பளித்த மறுமலர்ச்சி ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கும் மாற்று அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எல்லோருக்கும் எனது கோரிக்கையாக வாக்குக்கு பணம் கொடுக்காமல் பணம் வாங்காமல் தூய அரசியல் தூய தேர்தலை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.